வணக்கம் நண்பர்களே! நான் நம்ம ஊர் ஸ்பெஷல். இன்றொரு தகவல்ல இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரீச்சம்பழம், டேட்ஸ். இந்த பேரீச்சம்பழத்துல இரும்பு சத்து அதிகம். ரத்த சோகை இருக்கிறவங்க, ரத்தம் உடம்புல குறைவா இருக்கிறவங்க, நம்ம இந்த பேரீச்சம்பழத்த சாப்பிடலாம். கால்சியம் சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால, மூட்டு வலியால அவதிப்படுறவங்களும், குழந்தைகளும் ஒரு நாளைக்கு 25லிருந்து 50 கிராம் அளவுக்கு பேரீச்சம்பழம் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது அவங்களுடைய எலும்புகள் உறுதியாகும். சிலருக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற தொந்தரவு இருக்கும். எந்த பழம் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சமயத்திலயும், இருமல் வர்ற அந்த சமயத்திலயும் கூட இந்த பேரிச்சம்பழத்த தாராளமா சாப்பிடலாம். பேரிச்சம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரதுனால, ஆண்களுக்கு விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த விதை நீக்கிய பேரீச்சம்பழத்த விட, விதை இருக்கிற பேரீச்சம்பழத்துல தான் சத்துக்கள் அதிகம். 100 கிராம் பேரிச்சம்பழத்துல பார்த்தீங்கன்னா, புரதம் 2.5 கிராம் இருக்கும். கொழுப்பு 0.4 கிராம் இருக்கும். நார்ச்சத்து 3.9 கிராம் இருக்கும். மாவுச்சத்து 75.8 கிராம் இருக்கு. ஆற்றல் 317 கேலரீஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேலரீஸ் 317 இருக்கிறதுனால, வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது. வெயிட் கெயின் பண்றவங்க இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். கால்சியம் 120 மில்லிகிராம் இருக்கு. பாஸ்பரஸ் 50 மில்லிகிராம் இருக்கு. இரும்புச்சத்து 7.3 மில்லிகிராம் இருக்கு. கரோட்டின் 23 மைக்ரோகிராம் இருக்கு. தயமின் 0.01 மில்லிகிராம் இருக்கு. மெக்னீசியம் 12 மில்லிகிராம் இருக்கு. நியாசின் 0.9 மில்லிகிராம் இருக்கு. தாமிரம் 0.05 மில்லிகிராம் இருக்கு. துத்தநாகம் 0.03 மில்லிகிராம் இருக்கு. ரிபோஃப்ளேவின் அப்படிங்கிற சத்து 0.02 மில்லிகிராம் இருக்கு. நாங்க என்ன குறிப்பு சொல்றோம் அப்படின்னா, பேரீச்சையில கேலரீஸ் அதிகமா இருக்கிறதுனால, உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க இத எடுத்துக்கிறது வேண்டாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே! வெயிட் லாஸ் பண்றவங்களும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.